ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோ வைரலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், நான் வள தலான்னு பேச விரும்பல. நான் டைரெக்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங் தான். நீங்கள் கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டில் போயிட்டு இருக்க இல்லை இன்றைக்கி எதை பற்றி ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சர்ச் பண்ணுறாங்க, இல்லை எதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்களோ அதை பற்றி எடுத்து போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஃபன்னியாக ஒரு வீடியோ நடக்குது, அது ட்ரெண்டிங் இப்போதா, அதை பற்றி எடுத்து வீடியோவை போடுங்க. இல்லாட்டி கூகுள் ட்ரெண்டில் எது வைரலாக போயிட்டுருக்கோ அதை பற்றி எடுத்து பேசுங்க. ஷார்ட்ஸு, இந்த ஷார்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப நிறைய வைரலாக போயிட்டு இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுங்க. இதெல்லாம் தான் நான் ட்ரெண்டுன்னு சொல்ல வரேன். இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் எது இருக்குதோ அதை பற்றி எடுத்து நீங்கள் வீடியோவாக போடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் லைக்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் செகண்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் மெத்தடு. என்னடா ஹூக் மெத்தடு கோக் மெத்தடுங்கிற அப்படிலாம் சொல்லாத, டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வேணால் இதை சொல்லிடுறேன். ஹூக் மெத்தட் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாச்சும் நடந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து அந்த சென்டரில் தானே அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு செகண்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த வீடியோவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு 5 செகண்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மட்டும் ஆடியன்ஸுக்கு போட்டு காமிங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓஹோ, இதெல்லாம் தான் வீடியோவில் வரப்போகுது, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். கண்டிப்பாக இந்த ஹூக் மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. இது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவில் போடலைன்னா கூட அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் போட்ட பழகிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு. இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி. என்னடா பண்ணுறது, நாம் ஒரு மட்டமான ஃபோன் தான் வச்சுக்கிறேன், இல்லை என்கிட்ட ஃபோனே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோன் பேசிக் செட் ஃபோன் வாங்கிக்கோங்க. அதுவே போதுமானது. நீங்கள் இஎம்ஐ போட்டெல்லாம் கேமராவை வாங்கவே தேவையில்லை. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மொபைல் ஃபோனே போதும். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பின்னாடி கேமரா யூஸ் பண்ணுங்கள். பேக் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக வரும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அது இன்னும் குவாலிட்டியாக தரும் வீடியோவை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடாக சொல்லுங்கள். இல்லாட்டி ஒரு மைக் ஏதாச்சும், ஒரு பேசிக் செட் மைக் ஏதாச்சும் வாங்கி வச்சுங்க. ஒரு 150 இல்லை 200 ஏதாச்சும் ஒரு மைக் வாங்கி வச்சுக்கோங்க. இது 2 இருந்தாலே போதும். உங்கள் வீடியோ பயங்கர குவாலிட்டியாக தான் இருக்கும். சரிடா, இதெல்லாமே பண்ணிவிட்டேன், எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியலைன்னா அது கூட பிரச்சனையே இல்லைங்க. நான் வந்து VN வீடியோ எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பு இல்லை எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கும் உங்கள் வீடியோ பேஸ்ட் பண்ணுறதுக்கும் இது மட்டும் தான் வீடியோ அந்த எடிட்டர் தேவை. மற்ற எதுக்குமே அந்த எடிட்டர் தேவையில்லை. நான் இன்னொரு டிப்ஸ் எது கொடுக்குறேன்னா, மக்கள்கிட்ட உண்மையே பேசுங்க. எதுவும் பொய் சொல்லி எதுவும் வரப்போகிறதில்ல யாருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரியலாக சொன்னால் தான் அவங்களும், ஓஹோ இவங்க கரெக்டாக தான் சொல்கிறான், இது தான் நடக்குது, ஆமாம் அப்படின்ட்டு அவங்களும் லைக் பண்ணுவாங்க. நம்ம பொய் சொல்லி எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸோ ஆடியன்ஸுக்கு நீங்கள் கவர் பண்ணோன்னா உண்மையான விஷயம் சொல்லுங்கள். ஓஹோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குது, ஆமாம் அப்படின்ட்டு அவங்க எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் தாங்க. சரி, ஓகே, இப்போ நானே ஏதாச்சும் யூடியூபர் யூடியூப்பில் போகிறேன், ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் நம்ம வீடியோ டச் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு லைட் கலர் பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து போல்டாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது மொத்தத்தையும் ஒரே லைனில் இல்லை ஈஸியாக சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த தம்ப்நெயிலில் வச்சுருக்கணும்.
ஒரே பாயிண்ட்டை சொல்லி முடியுமா அந்த தம்ப்நெயில் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ இது சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் அதை கிளிக் பண்ணி உங்களோட கிளிக் ரிட்டென்ஷனை வந்து ஏற்றி விடுவாங்க. ஸோ இந்த தம்ப்நெயிலை வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எடிட் பண்ணிங்க. தம்ப்நெயில் தான் முக்கியம், தம்ப்நெயில் முக்கியம் பிகில். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தாங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து வளவலா தளத்தலான ஹேஷ்டேக்லாம் போடாமல் உங்கள் வீடியோ எதுக்கு சம்மந்தப்பட்டதோ அதுக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி ஹேஷ்டேக் கொடுங்க. அப்போ தான் யாருக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீடியோவை யூடியூப் வந்து கொடுக்கும். நீங்கள் ஹேஷ்டேக் கரெக்டாக போட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்ணேன்னா உங்கள் வீடியோ எது சம்மந்தப்பட்டதோ நான் தேடுறதுக்கு சம்மந்தப்பட்டது இருந்தால் அந்த ஹேஷ்டேக் தான் கரெக்டாக எடுத்து போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் ஹேஷ்டேக் மட்டும் கரெக்டாக கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பலாம் போடாதீங்க. சிம்பிளாக நீங்கள் எதை பற்றி அந்த வீடியோ இருக்குதோ அதை பற்றி சொன்னால் போதும் அந்த டிஸ்கிரிப்ஷனில். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிஸ்டன்சி தாங்க. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப 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 முக்கியங்க. யூடியூப்பில் டெய்லியும் ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணாமலாம் இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீடியோ பூஸ்டே ஆகுது. டெய்லியும் ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களோட லக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும். சப்ஸ்கிரைப் நிறைய கெயின் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. உண்மையிலே நான் சொல்கிறேன், இது என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கிறது. நீங்கள் எந்த யூடியூபர்ஸ் வேணால் கேளுங்க, அவங்களோட கன்சிஸ்டன்சி தாங்க அதுக்கு மெயின் காரணம். எடுத்தோடனேலாம் வீடியோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 வீடியோவில் கூட ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சியாக இருங்க. டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அது ஹிட் ஆகுதோ இல்லையோ, வியூஸ் போகுதோ இல்லையோ, 0 வியூஸ் போனாவது அந்த 0 வியூஸ் போனால் கூட போதுங்க, நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லை. கேமரா முன்னாடி நீங்கள் தைரியமாக உட்காந்து பேசுங்க. உங்கள் எதுக்கு ஆப்போசிட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க. கேமராவும் நீங்கள் மட்டும் தான் கான்டாக்டே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கேமரா பயப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு எதுன்னா தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நான் எல்லா விஷயமே இதோட டேரெக்டாக சுற்றி வளைக்காமல் டேரெக்டாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவையோ அது சம்மந்தப்பட்டு தான் நான் வீடியோ எடுத்து போகிறேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.